இந்த பொருளை வாசலில் வைத்து பாருங்கள். வாழ்க்கையில் நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டம் காற்றோடு காற்றாக கரைந்து போய்விடாதா என்றுதான் இன்றளவும் நாம் வேண்டுதலை இறைவனிடம் வைத்து கொண்டிருக்கிறோம். இந்த கஷ்டம் காற்றோடு காற்றாக கரைவதற்கு ஒரு சுலபமான பரிகாரம் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அந்த வழிபாட்டு முறையை நம்முடைய வீட்டில் எப்படி செய்ய வேண்டும் என்பதை இந்த பதிவில் நான் உங்களுக்கு செய்து காமிக்கிறேன். உங்கள் வீட்டில் தீராத கஷ்டம், மன உளைச்சல், கணவன் மனைவி கருத்து வேறுபாடு, உங்கள் குழந்தை சொல் பேச்சு கேளாமை, எதுவாக இருந்தாலும் இந்த ஒரு வழிபாட்டு சிரமம் இல்லாமல் நீங்கள் செய்து பாருங்கள். கைமேல் பலன் கண்டிப்பாக கிடைக்கும். இந்த பரிகாரத்தை வெள்ளிக்கிழமை என்று மட்டும் செய்து வைத்தாலே போதும். அடுத்த வெள்ளிக்கிழமை வரும் வரை உங்களது வீட்டை இந்த பரிகாரம் பத்திரமாக பார்த்து கொள்ளும் என்று சொன்னால் அது மிகையாகாது. இதற்கு தேவையான பொருட்கள்: ஒரு மண் அகல் விளக்கு, சுத்தமான கல்வுப்பு, சிறிதளவு மஞ்சள், குங்குமம், அவ்வளவுதான். பூ இருந்தால் அதை பயன்படுத்தி கொள்ளலாம். அகல் விளக்கு பழையதாக இருந்தாலும் பரவாயில்லை, அதை நல்லா சுத்தமாக துடைத்து கொள்ளுங்கள். அதில் கோபுரமாக கல்லுப்பு கொட்ட வேண்டும். அந்த கல்வுப்பின் மேல் ஒரு சிட்டிகை மஞ்சள் பரப்பி அதன் மேல் குங்கும பொட்டை வைக்க வேண்டும். இதை அப்படியே எடுத்து பத்திரமாக நில வாசற்படியில் வைத்து விட வேண்டும். உங்களுடைய வீட்டில் குழந்தைகள் இருக்கின்றது, விளையாடும் போது தட்டிவிடும் என்றால் நிலவாசலுக்கு வெளிப்பக்கத்தில் ஒரு ஸ்டாண்ட் போல அடித்து அதன் மேலே கூட வைக்கலாம். சில வீடுகளில் விளக்கு ஏற்றும் மாடம் இருக்கும், அதன் மேலும் இதை வைக்கலாம். இப்படி கல்லுப்பை நிலைவாசலில் வைக்கும்போது உங்கள் வீட்டுக்குள் கஷ்டம் வரக்கூடாது. கஷ்டம் அப்படியே நுழைந்தாலும் அது வந்த வழி தெரியாமல் வெளியே சென்று விட வேண்டும் என்ற வேண்டுதலை குலதெய்வத்திடமும் மகாலட்சுமி தாயாரிடம் வேண்டிக் கொள்ளுங்கள். இந்த அகல் விளக்கில் இருக்கும் உப்பு எப்படி நிலவாசலில் காற்றில் கரைந்து கொண்டே இருக்கின்றதோ அதே போல் உங்களுக்கு வரக்கூடிய கஷ்டமும் காற்றில் கரைந்து கொண்டே போகும் என்பதில் ஒரு துளி அளவும் சந்தேகம் இல்லை. வெள்ளிக்கிழமை இந்த பரிகாரத்தை செய்துவிட்டு அடுத்து வரக்கூடிய வியாழக்கிழமை இந்த கல்வுப்பை எடுத்து தண்ணீரில் கரைத்து விடுங்கள். உங்களுக்கு இந்த பரிகாரத்தின் மன திருப்தி ஏற்பட்டால் மீண்டும் வெள்ளிக்கிழமை இதேபோல் அகலில் கல்லுப்பு நிரப்பி தயார் செய்து அதே மாதிரி நிலவாசற்படியில் வைக்கலாம். உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் முழு நம்பிக்கையோடு இதை செய்து பாருங்கள். ஒரே வாரத்தில் உங்கள் வீட்டில் நல்ல மாற்றத்தை உணர முடியும். எந்த ஒரு பரிகாரமும் முழுமையாக நம்பி செய்யுங்கள். நம்பி செய்தால் முழுமையான பலன் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரே ஒரு லைக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.